ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் இருக்க சில்லி பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பர்ஃபெக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி இருக்கோ அப்படியே செய்யணுன்னா நான் சொல்கிற ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொருள் பார்த்துடலாம். க்யூபாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாயை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பரோட்டாவை எடுத்துக்கலாம். நான் ரெடிமேட் பரோட்டா வாங்கி தோசைக்கல்ல போட்டு எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பரோட்டாலாம் நல்லா பொரிக்க போகிறோம். அதுக்கு கடாயை காய வச்சுட்டு பொரிக்கிற லெவலுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பரோட்டாஸ் பீசஸ் எல்லாம் இதில் போடுறோம். நல்லா மொறுன்னு வரும்போது எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டா பீசஸையும் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடையில் கருவேப்பிலை வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா 50% அளவு ரெண்டும் வெந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். இதுதான் இதில் இம்பார்ட்டண்ட்டாக டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. 1 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பரோட்டாக்கு தேவையான அளவில் நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம நல்லா பொரிச்சு வச்சுருந்த பரோட்டாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஷார்ப்பாக ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம அந்த சில்லி பரோட்டாவை இலையில வச்சு பரிமாறிடலாம். செம்ம டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்க சில்லி பரோட்டா ரெடி ஆகிருச்சு. கூடவே பச்சை வெங்காயத்தை இது மேலே சேர்த்துட்டு மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னா 250 ரூபா 300 ரூபா ஆகும். ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வாங்குறதுக்கு இது 50 ரூபா 60 ரூபா செலவுலேயே நம்ம முடிச்சிடலாம். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் டின்னருக்குலாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு மினி டூர் vlogs சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான்னு வந்து சேரும். இதே மாதிரி நம்ம நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். டாடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.